ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்கு மனம் நாக்குக்கு ருசி சேனல். நம்ம இன்றைக்கி கோழி கல்லீரலை வச்சு ஒரு சில்லி பண்ணிக்கலாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்த்துக்கிட்டு இருந்தால் வயலில் தண்ணி வருது இல்லையா? இது ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. இது வந்துட்டு பருப்பு சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. இது ஸ்நாக் டைமில் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது மட்டன் சுவையே கொடுக்குங்க. அவ்வளோ மட்டனை விட அதிகமாக இருக்குங்க சுவை. இதில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி சிக்கன் கல்லீரலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இதுக்கு வந்துட்டு மேலே ரொம்ப கொழுப்பு இருக்கும். அதெல்லாம் நல்லா நீக்கிடலாம். நல்லா சுத்தப்படுத்திக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கணுங்க. நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு 5-6 வாட்டி நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் போட்டு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. இது மட்டன் மாதிரியே நல்லா வேக வச்சுக்கணுங்க. நல்லா ஒரு வாட்டி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 2-3 விசில் விட்டுக்கலாங்க. 3 விசில் விடணும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா 3 விசிலுங்க. ஹை ஃப்ளேமை வச்சு பண்ணிக்கிட்டோம்னா ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். இதுக்கு மசாலா வந்துட்டு மிளகு, சோம்பு, சீரகம், தனியா, ஏலக்காய், ஜாப்பத்திரி, பட்டை, லவங்கம் எடுத்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இது மாதிரி வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு வறுத்துக்கலாங்க. இதை ஒரு பிளேட்டில் போட்டு அரை வச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. கொரன்னு அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இது கல்லீரல் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இதை வந்துட்டு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். தண்ணி வந்துட்டு அவசியம் இருக்காது. இதை மட்டும் எடுத்து பவுலில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. தனியாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேங்க. இஞ்சி பூண்டு விழுது, இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேங்க ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு. அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கரம் மசாலா பொடி நம்ம அரைச்சது போட்டுக்கிட்டேங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. முட்டை இருந்தால் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. என்கிட்ட இன்றைக்கி முட்டை இல்லைன்றதுனால தண்ணி விட்டு நல்லா இது மாதிரி கலக்கிக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் செய்கிறாருங்க. நல்லா இது மாதிரி கலக்கி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க, பத்தலைன்னா. ஒரு அரை மணி நேரம் சைடில் வச்சுட்டு இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சுக்கிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. மேரினேஷன் பண்ணோம்னா அந்த மசாலா நல்லா உள்ள வரைக்கும் இறங்கி ரொம்பவும் சுவையாக இருக்கும். ஒன்று ஒன்றா இது மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. நல்லா பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது.
ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. உங்களுக்கு சொன்னால் புரியாது. ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். நீங்கள் எப்பவுமே இது மாதிரி வாங்கி செஞ்சு சாப்பிடுவீங்க. நல்லா இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்மளுக்கு இந்த எண்ணெய் பபிள்ஸ் கொஞ்சம் அடங்கி வந்ததுன்னா நம்மளுக்கு இந்த சிக்கன் கல்லீரல் ரெடி ஆகிட்ட மாதிரிங்க. அதை எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா குறைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ எண்ணெய் பபிள்ஸு இதை எடுத்துட்டு ஒரு சர்விங் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவும் சுவையான சிக்கன் கல்லீரல் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சுட சுட சிக்கன் கல்லீரல் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நாங்கள் இன்றைக்கி நானும் எங்கள் ஹஸ்பண்டும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ரொம்பவும் சுவையாக இருந்துச்சுங்க. ஓகே வீவர்ஸ், நாங்களும் இந்த சிக்கனோட என்ஜாய் பண்ணுறோம். சிக்கன் கல்லீரல் ஃப்ரையோட நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்.